ஹே காய்ஸ், கடந்த வாரம் பார்த்திங்கன்னா நம்ம கடையில் வந்து ஒரு வாட்டர் ஹீட்டர் இருந்துச்சு. இது வந்து கெட்டிலே ஹீட் ஆகுறது. இது என்ன பிரச்சனைன்னு தெரியல. வாங்க அப்படின்னு பார்த்துருவோம். இது வர அந்த சார்ஜ் போடுறதோட உடஞ்சிருக்கு. கழட்டிடுவோம். கழட்டியாச்சு. இப்போ தொடர்ந்து உள்ளே ஏதோ வாட்டர் டேமேஜ் இருக்குன்னு பார்ப்போம். உள்ளேருந்து ஒரு நீட்டாக தான் இருக்குது. எதுவும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை காய்ஸ். இங்கே தான் ஹீட் ஆகும் போல். லைட்டாக சூடாக இருக்க மாதிரி இருக்குது. என்னன்னு தெரியல. இப்போ வந்து நம்ம லைட்டாக தொடச்சிட்டு போட்டுருவோம். இப்போ உள்ளே என்ன கதைன்னு தெரில. வாங்க, இப்போ வந்து நம்ம ஈரத்துணி வச்சு தான் துடைக்கணும். அதுக்கப்புறம் வெட் கிளாத் வச்சு துடைச்சிக்கோங்க. இப்போ வந்து இந்த இடத்துலலாம் கொஞ்சம் குப்பை அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. அதெல்லாம் எடுத்துட்டோம். இப்போ இதில் தண்ணி ஊற்றி சூடு பண்ணுறது தான் வேலை. இப்போ இதையும் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஹீட் பண்ணுறது. வாங்க, இதில் உப்பு தண்ணி தான் ஊற்ற போகிறேன். வேறு பிரச்சனை இல்லை. வாங்க பேசிக்கலாம். உப்பு தண்ணி தான் ஊற்ற போகிறேன். ஊற்றியாச்சு உப்பு தண்ணி. இப்போ வந்து நம்ம ஹீட் பண்ண பார்ப்போம். வாங்க, இப்போ வந்து இதை கரண்ட்டில் செட் பண்ணியாச்சு. சுவிட்ச் போட்டாச்சு. என்ன கதைன்னு தெரில கைஸ், பயமாக இருக்குது. இப்போ வந்து சொல்லிவிட்டோம். என்ன எரியல பாய், பக்கத்தில் சுவிட்ச் இருக்குது கைஸ். ஐயோ அப்பா கைஸ், இப்போ வந்து எரிஞ்சு ஏதாவது ஒர்க் ஆகுது கைஸ். வந்து நம்ம ஒன்றுமே செய்யலை. இதுக்கோசரம் ஒன்றுமே செய்யலை. ஆனால் பபுள்ஸாக ஒரு சத்தம் கேட்குது கைஸ். இது உங்களை காட்ட முடியல. பபுள்ஸாக ஒரு உள்ள பாருங்கள். இது அப்படியே ஒரு விரிகிற மாதிரி இருக்குது. ஏதோ வெனம் மாதிரி. கொஞ்சம் ஒரு 10 செகண்ட்ஸ் கூட இல்லை கைஸ். இருக்கும் ஒரு 10 செகண்ட்ஸு. அதுக்குள்ளே எப்போ தண்ணி கபன்னு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. பாருங்க, திறந்து காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா புகை வருது, தெரியுதுன்னு நினைக்கிறேன். பாய் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.